பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். இந்த சங்கீதம் லேவியருக்கு பிரத்யேகமாக எழுதப்பட்டது என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் லேவியர்கள் பாடகர்களாகவும் இசைக்கருவிகளை இசைக்கிறவர்களாகவும் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் உள்ள வார்த்தைகள் நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாமும் கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய ஆசாரியராயும் இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசாரியர்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசாரியரும் அவருடைய பரிசுத்த ஜனங்களும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே விசேஷமாக தங்கி இருப்பதினால் நாமும் கர்த்தரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து துதிக்க வேண்டும். அவருடைய மகிமையையும் அவருடைய கிருபையையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஆகாய விரிவிலே கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. ஆகாயம் பரவி விரிந்திருக்கிறது. அது பிரகாசமுள்ள வெளிச்சமாயிருக்கிறது. ஆகாய விரிவில் விளங்கும் கர்த்தருடைய வல்லமை இந்த பூமியிலும் பிரதிபலிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கும் இடங்கள். பூமியில் அவருடைய வாசஸ்தலம் ஆகாய விரிவு.